Good morning, students. Today we are going to discuss about the topic is flow of charges. This is unit number 5 already. I'm given some topics to you in classroom. Now we are going to talk about the concept is based on flow of charges. The flow of charges is nothing but the electron only can move from the one area to another one area. So this electron movement is called as a flow of charge. Here the charge is moving from the area of higher potential to the lower potential area. This is a common term for us. Electric current is nothing but the flow of charge is called as electric current. The opposite direction of the current is called as a conventional current. This is common basic information they given in this under the topic. So there is nothing here, and the electroscopes we are going to study. The electroscopes is nothing but we have one separated instrument is there. That instrument is used to identify that charges is attract or repelled. That both process can be identified through the scope is called as the electroscope. The electroscope is a common electrical instrument. It has two types. One is a leaf electroscope. One is a pith ball electroscope. Another one is a gold leaf electroscope. So here in our syllabus they given the topic based on the gold leaf electroscope. Here in this diagram we can see one head area and we can see the one leaf part, and we can see these two antenna parts are there. So we want to give the charges through or apply the charges nearby the head. Positive charges இருக்குன்னா ப்ளஸ்ஸை கொண்டுட்டு வந்துட்டு அந்த ஹெட் நியர்பையில் கொண்டு போகிறச்ச naturally this gold particle contains the equivalent amount of plus and minuses in their body. ஒரு கோல்டுக்குள்ளேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். பட் நாம் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்டை நியர்பையில் கொண்டு போகும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியர்பையில் வந்துடும். ஐ மீன் அந்த ஹெட்டுக்கு கூடியாந்துடும் அட்ராக்ஷன் ஆகிறதுக்காக. ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் ஆல்வேஸ் ரிப்பிள். ரிமைனிங் ப்ளஸஸ் இந்த கோல்டு லீஃப் போயிடும். ஸோ கோல்டு லீஃப் ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் சார்ஜஸ் ரெண்டு லீஃப்லேயும் ப்ளஸ் சார்ஜஸ் போய் அக்குமுலேட் ஆகிறதுனால ரெண்டுமே அட்ராக்ட் ஆகாது. ரெண்டு லீஃபும் ஒன்றா ஒட்டிக்காமல் தனியாக பிரிஞ்சு இருக்கும். அதே மாதிரி நான் நியர்பையில் ஒரு மைனஸ் சார்ஜஸை கிட்டக்க கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோயேன். இந்த மைனஸ் சார்ஜஸ் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் போகும்போது இந்த கோல்டு பார்ட்டில் இருக்கிற ப்ளஸ் எல்லாமே உடையாந்து வந்து ஹெட்டில் அக்குமுலேட் ஆகிடும். ஹெட்டில் அக்குமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த காமனாக கோல்டு பார்ட்டிக்கலில் இருக்கக்கூடிய மைனஸ் சார்ஜஸ் எல்லாமே கீழே போய் அந்த ரெண்டு லீஃப்லேயும் டெபாசிட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜஸ் இஸ் அக்குமுலேட்டட் இன் அண்டர் த டூ லீவ்ஸஸ். ஸோ த சேம் சார்ஜஸ் இதில் இருக்கிறதுனால கெனாட் அட்ராக்ட். ரெண்டுமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வாட் வி லேர்ன்ட் அப்படின்னு ஸ்டடி பண்ணால் ஒன்லி ஒன் திங் இஸ் த கிவன், தட் இஸ் த சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஆல்வேஸ் பி ரிப்பல் அப்படிங்கிறத வி ஸ்டடிடு ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பில் ஸ்டடி பண்ணோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் த கான்செப்ட், த சார்ஜிங் ப்ராசஸ் அண்ட் எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் ப்ராசஸ். அக்குமுலேட் ஆகிருக்கிற சார்ஜஸ் ஒரு கோல்டு லீஃபில் இருக்கிற பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்லி கோஆர்டினேட்டட் சார்ஜஸை ஒரு எலக்ட்ரோஸ்கோப்பில் இருந்து வெளியில் ரிமூவ் பண்ணவும் முடியும். வி கேன் டிஸ்சார்ஜ் ஆர் சார்ஜ் த சார்ஜஸ் த்ரூ தட் த எலக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறது இங்கே ஸ்டடி பண்ணுறோம். லைட்னிங் அண்ட் தண்டர் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஒன் ஸ்மால் கான்செப்ட்ஸு. ஸோ ஆல்ரெடி வி நோ வெல் திஸ் இஸ் அ பேசிக் இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸோ காமனாக பார்க்கும்போது ஸோ சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஆர் மூவிங் அரவுண்டு த எர்த்து. சுற்றி சுற்றி க்ளவுட்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பிக்சரைஸ் நல்லா கிளியராக பாரு. ஸோ இதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் க்ளவுட் அப்படிங்கிறது இதுக்கு மேலே எல்லாமே அக்குமுலேட் ஆகிருக்கு. கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹை பீக்கு ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரீயோ அல்லது பில்லரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உனக்கு என்னவா அக்குமுலேட் ஆகிருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஆக்சுவலாக அதுவும் ஒரு செப்பரேட்டட் மாலிகுல்ஸோட ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கோஆர்டினேஷனில் இங்கே க்ளவுட் இருக்குது கீழே. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் ஏதாச்சும் ஒரே ஒரு சார்ஜஸோட கீழே அக்குமுலேட் ஆகிருக்கும். இப்போது இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கோஆர்டினேட் ஆகிருக்கிற க்ளவுட்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகி ஒன்று இன்னொன்றுத்தோடு வந்து அட்ராக்ட் ஆகும் இல்லையா. ப்ளஸ் எப்போது மைனஸோட அட்ராக்ஷன் ஆகும்ல.
அந்த அட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஸோ ஸ்மால் ஸ்பார்க்கிங் வில் ஜென்ரேட், தட் ஸ்பார்க்கிங் இஸ் கால்ட் அஸ் லைட்னிங்னு பேர். அதே மாதிரி சம்டைம் ரொம்ப ஹையர் ஸ்பீடில் ரொம்ப மேக்ஸிமம் வந்து அதில் பாஸ் ஆகி மோதும்போது தண்டர் ஸ்டோம் சவுண்டு கேட்குது, இடியோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கீழே இருக்கக்கூடிய கிரவுண்டில் ஏதாச்சும் இந்த ட்ரீயில் ப்ளஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு, மேலே பார்த்தா அப்படின்னா க்ளவுடில் மைனஸ் வந்து லோயர் பொசிஷனில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்ன ஆக ஆரம்பிக்கும், அட்ராக்ட் ஆகலையே. அப்போ அட்ராக்ட் ஆகிற நேரத்தில் தான் லைட்னிங் அண்ட் தண்டருங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இது காமனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் டேர்மு. அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எர்த்திங் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்குறோம். எர்த்திங் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டிலலாம் பார்த்தா அப்படின்னா எர்த் கனெக்ஷன் சொல்லிவிட்டு பொதுவாகவே மீட்டர் பாக்ஸ்லேருந்து ஒரு கம்பி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எர்த்தில். ஸோ அதுக்கு பேர் எர்த்திங்னு பேர். எதுக்காக அந்த எர்த்திங், அது எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் பார்க்கும்போது ப்ளக் ஹோல்டரில் ப்ளஸ்ஸுக்கு ஒரு ஹோலு, மைனஸ்க்கு ஒரு ஹோலு, அண்ட் தென் கிரவுண்டுக்குன்னு ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஒரு லீக்கேஜ் கரண்ட்டோ அல்லது ஒரு சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது அந்த அப்ளைன்சஸ்லேருந்து லீக் ஆகிற கரண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த ஒயர் வழியாக வெளியில் போய் ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த எர்த்திங் கனெக்ஷன்லேருந்து ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது லீக்கேஜ் ஆகி இந்த பர்டிகுலரான கிரவுண்ட் கனெக்ஷன் வழியாக கீழே வந்து எர்த்துக்குள்ளே போயிடும், டெபாசிட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த இந்த மெட்டாலிக் பாடி ஆஃப் த அப்ளைன்சஸ்லேயோ அல்லது அதை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களுக்கோ எந்த ஒரு ஷாக்கிங் எஃபெக்ட்ஸுங்கிறது இருக்காது. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷனுக்காக தான் நம்ம இந்த எர்த்திங் அப்படிங்கிற கனெக்ஷனை கொடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டேர்ம். லைட்னிங் அரஸ்டார் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இடி விழுறது, மின்னல் விழுற நேரத்துலலாம் ஹை வோல்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு இந்த கரண்ட் அப்படிங்கிறது இடத்துல பாஸ் ஆகும். ஸோ அதை கொண்டுட்டு போய் டைரெக்டாக கிரவுண்டில் விடணும் இடத்துக்குள்ளே. ஸோ அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இப்போ ஒரு பில்டிங்லாம் இருக்குன்னா அந்த பில்டிங்கில் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. பார்த்தா தெரியும், மேலே ஒரு பர்டிகுலரான ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் ரொம்ப பீக் ஹைட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு மேலே வச்சுட்டு கீழே கொண்டாந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் லைட்னிங் ராடு மேலே இருக்கிறது, காப்பர் கேபிள் அதுலேருந்து வந்திருக்கும். அது கீழே பார்த்தா அப்படின்னா இந்த கிரவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மெட்டல் ஏதாச்சும் ஒரு ரவுண்டாக ஒரு இரும்பு பைப் மாதிரி இருக்கும், அதை சுற்றி கொண்டாந்து அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால லைட்னிங்கோ அல்லது தண்டரோ அஃபெக்ட் ஆகும்போது டைரெக்டாக அது வந்து எர்த்துக்குள்ளே போயிடும், எந்த பிரச்சனையும் வராது. இதோட இந்த டாபிக் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு. எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக என்ன ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ நாம் காமனாக ஒரு வீடு கட்டும்போது என்ஜினியரோட பிளான், என்ஜினியர் யாராச்சும் ஒருத்தர் பிளான் கொடுக்குறாருன்னா அவர் ஒன்றும் வீடு படம் வரைஞ்சி பெயிண்ட் அடித்து கொடுக்க மாட்டார். இப்போ 3D வியூவில் அப்படி வந்திருக்கலாம், பட் மேக்ஸிமம் தே யூஸ்டு த லேஅவுட் டயக்ராம் ஃபார் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ அந்த மாதிரி லேஅவுட் டயக்ராம் கொடுக்குற மாதிரி எலக்ட்ரிக்கலாக எலக்ட்ரானிக்ஸ்லேயும் நாம் ஒரு அப்ளிகேஷன் செய்ய போகிறோம், ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அந்த கனெக்ஷன்ஸை, அந்த மாதிரியான விஷயங்களை நாம் படம் போட்டு இப்படி காட்ட முடியாது. இப்படி ஒரு பேட்டரி லைட் போட்டு இப்படி ஒரு சுவிட்ச் படம் போட்டு காட்ட முடியாது. இதுக்கு பேர் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கிடையாது. ஸோ இது ஒரு காமனான ஒரு டயக்ராம். இது எல்லாருக்கும் பார்த்த உடனே புரியுது இல்லையா? இது அப்படியே ரொம்ப ப்ராப்பரான ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு தே கிவன் மல்டிபிள் சிம்பிள்ஸ் ஆர் தேர். இப்போ எக்ஸாம்பிள் பல்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பல்போட சிம்பிள் இது தான். பல்பு க்ளோ ஆனால் எப்படி, மேலே இருக்கிறது போடலன்னா க்ளோ ஆகலைன்னு அர்த்தம். இது பல்போட சிம்பிள். பேட்ரி அப்படி இல்லை, செல் பேட்ரின்னு கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட சிம்பிள் வந்து இப்படி வரணும் ஆக்சுவலாக. ஸோ இது பேட்டரியோட சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஸ்விட்சோட சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்விட்சு ஆஃபில் இருந்ததுன்னா இதுதான் ஸ்விட்சோட சிம்பிள். இப்போது நாம் கனெக்ஷன் பண்ணும்போது சர்க்கியூட்ஸில் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம டயக்ராமாக போட்டு கனெக்ட் பண்ண கூடாது. கனெக்ஷன் பேசிக்காக எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பனண்டோட சிம்பிள்ஸ் இருக்குல்ல, சிம்பிள்ஸில் தான் ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுப்போம். இந்த மாதிரி நாம் ஒரு டயக்ராம் போட்டு கனெக்ட் பண்ணாமல் அதோட ரெப்ரசன்டபிள் சிம்பிள்ஸை எடுத்து அதை கனெக்ஷன் கொடுத்து வைக்கிறதுக்கு பேர் சிம்பிள் சர்க்கியூட்ஸ்னு பேர். இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம்.